கலியுகம். இந்த யுகத்தில் நம் மனிதன் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் மனிதனை எத்தனை வகையிலையும் நம்மை பாதிக்கின்றன. அதிலிருந்து மீண்டு வருவது என்பதெல்லாம் குதிரை கொம்பு தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரிகின்ற வருகின்ற சக்திகளை எல்லாம் நாம் எதிர்கொள்ளலாம் ஏதோ ஒரு வகையில். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் அமானுஷ்யமாக வரக்கூடிய சக்திகளை எல்லாம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரை ஞானிகளும் மகான்களும் சித்தர்களும் அவர்களை வெற்றி கொண்டு வந்துள்ளார்கள். அப்படி பார்த்தோம்னா கண்ணுக்கு தெரியாத அந்த அமானுஷ்யங்களை வென்றதெல்லாம் ஆதிசக்தியாக பராசக்தியின் ஒரு அம்சமாகிய வாராகியின் துணை கொண்டு தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனித வாழ்க்கையில் நமக்கு தோன்றா துணை இந்த கலியுகத்தினுடைய ஒரு கற்பக தரு அப்படின்னா வாராகி தான். வாராகி மாதிரி ஒரு கண்டுக்கு தெரியாத எதிரிகளை வெல்லக்கூடிய மகா சக்தி எது என்று இன்னும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு தான். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு பெரிய சக்தி மனிதன் தன்னுடைய அறிவு ஆற்றல் திறமை அத்தனையும் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா ஸ்தம்பனமாகி போய்கின்றது, செயலற்று போய்விடுகின்றான். எல்லாம் இருந்தும் இல்லாத ஒரு நிலையில் அவன் அடையும் பொழுது கலங்கித்தான் போகின்றான். அப்பொழுது அவன் மனம் இறைவனை நோக்கி நகர்கின்ற அந்த மனம் ஒரு பரம்பொருளாகிய பராசக்தி நமக்கு வல்லமை பொருந்திய ஒரு சக்தி நமக்கு துணை இருந்தால் அதை விட வேறு என்னங்க வேணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அஷ்ட வாராகி என்று சொல்லக்கூடிய வாராகியினுடைய அம்சங்கள். வாராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிரபஞ்ச கூறுகள் தான் பல சக்தி வடிவங்கள் தான். அந்த வகை லலிதா பரமேஸ்வரிக்கே படைத்தளபதியான அந்த பராசக்தி நம்முடைய வாழ்வுக்கு எந்த விதத்தில் துணை இருப்பான். உதாரணமாக பார்த்தோம்னா மனிதன் கலங்கி நிற்கும் பொழுது அவன் கலக்கத்தை தீர்க்கின்ற ஒரு கலங்கரை விளக்கம் தான் ஜோதிடம். அதிலும் குறிப்பாக சோழி பிரசன்னம் என்று சொல்லக்கூடிய பிரசன்னம். அதை நோக்கி அவன் நகரும் பொழுது அவன் யோசிக்கிறான், நம்முடைய வாழ்க்கைக்கு என்னதுக்கு தீர்வு, இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்போ மீண்டு வரப்போகிறோம், என்ற ஒரு நம்பிக்கையை நோக்கி நகரும் பொழுது ஒவ்வொரு ராசி, இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா 12 ராசி, மேஷம் தொடங்கி மீனம் வரை உள்ள 12 ராசி. இந்த 12 ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய வாராகியின் சக்திகள் என்ன? இப்போ உதாரணமாக மகாவாராகி, ஆதிவாராகி, சொப்ன வாராகி, உன்மத்த வாராகி, ஆருட வாராகி, மகிஷ வாராகி, லகு வாராகி, அஸ்வருட வார்தாலி என்று அடுக்கிக் கொண்டே போய் 12 நிற்கின்றது. அந்த 12 ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய எந்தெந்த விதமான வாராகியை வழிபாடு செல்லாம் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசுரத்தில் பார்க்கலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை 1, 2 இவர்கள் சென்று வழிபடக்கூடிய இவங்களுடைய வாழ்நாளெல்லாம் வழிபட்டு வெற்றியை நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தரக்கூடிய சக்தி எது என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். கன்னிராசிக்கு கன்னிராசி ஆன்மீக சகோதர சகோதரி உங்கள் வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஏடி மாதிரி தான். பிறருக்கு அவர்களுக்கு தேவைப்படும் போது நம்மை பயன்படுத்துவார்கள். அவர்கள் காரியம் நல்ல முறை நடந்துட்டால் நம்மை அவர் கவனிக்க மாட்டார்கள். ஏடி எப்படி திரும்பவும் பழைய இடத்திற்கே சென்று மாட்டி விடுவார்கள். உங்கள் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் வெற்றி இது வரைக்கும் கைவசப்படலை. எவ்வளவு திறமை இருந்தோம், அறிவு இருந்தோம், ஆற்றல் இருந்தோம், நம்மளால் முன்னேற முடியல. நம்மை விட திறமையற்றவர்களாக உயர்ந்த உன்னதமான நிலை இருக்கும்போது நமக்கு மட்டும் இந்த ஒரு நிலை. அது அரசியல், ஆன்மீகம், பொது வாழ்க்கை. பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாராகியினுடைய வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாராகி அம்சம். எத்தனை பிரச்சனைகள் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளையும் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையில் பெண்களுடைய வாழ்க்கை அமைந்து போகின்றது. இதிலிருந்து நம்ம முன்னேறணும். வருகின்ற துன்பத்திலிருந்து நாம் தப்பித்து விட பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் வெல்ல வேண்டுமானால் ஒரு அற்புத சக்தி தாங்க வாராகியின் இந்த ஒரு அம்சம். இந்த அம்சத்துக்கு பேர் தான் மகிஷாரூட வாராகின்னு சொல்லுவாங்க. மகிஷாரூட வாராகி என்று ஒரு அற்புதமான ஒரு வாராகி. மகிஷன்னா எருமைன்னு சொல்லுவாங்க. அந்த எருமை மீது அமர்ந்த ஒரு அற்புதமான ஒரு வாராகி தான் மகிஷாரூட வாராகி. இப்போ பார்த்திங்கன்னா திருத்தணியிலேருந்து நம்ம அகூர் பஸ் ஸ்டாப்னு இருக்குது, சோழிங்கர் போகிறது இடையில் பார்த்திங்கன்னா அங்கே பாதசனீஸ்வரர் ஆலயத்தில் இந்த மகிஷாரூட வாராகியினுடைய வடிவம் இருக்குது. சென்று வழிபாடு பண்ணலாம். என்னுடைய மூல மந்திரம் ஓம் க்ளீம். க்ளீம் என்பது காளியினுடைய பீஜம். ஓம் க்ளீம் மகிஷாரூட வாராகியே நமக என காலையில் ஒரு 21 தடவை, மாலையில் ஒரு 21 தடவை வழிபாடு செய்வது சிறப்பு. இப்போ நம்ம பார்த்தோம் வாராகியினுடைய அம்சம் எது என்று பார்த்தோம். நாம் வாழ்க்கையில் எத்தனையோ நதிகளில் நீராடி ஆலயங்களினுடைய கதவுகளை தட்டி எத்தனையோ குருமார்களை சந்தித்தாலும் கூட வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லாமல் போய்விட்ட ஒரு காலகட்டத்தில் வாராகியை பொறுத்த வரைக்கும் அவருடைய உபாங்க தேவதைகள் இருந்தாலும் கூட வாராகியினுடைய நாமம் எப்படி ராமனை விட ராமநாமத்துக்கு சிறப்பு என்பார்கள். ராமா 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 என்று சொல்வதை விட அந்த ராமநாமம் ராமனை பார்ப்பதை விட ராமநாமத்துக்கு உயரும். அந்த மாதிரி வாராகி ஆலயங்களில் சென்று வழிபடுவதை விட இருக்கிற இடத்துலையே அமைதியாக இருந்துக்கிட்டு இரவு 10 மணிக்கு மேலே உட்காந்துக்கிட்டு மனமுருகே நான் சொன்னேன் அல்லவா 12 ராசி 27 நட்சத்திரம்
இந்த வாராகி அந்த கிளீம் என்பது காளியினுடைய பீஜம். அந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடுபடுவது 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு இழந்ததை திரும்ப பெறுவதோடு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வு, நிம்மதியான ஒரு வாழ்வு, உயர்ந்த உன்னதமான ஒரு நிலையை நோக்கி நகர்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை தான் சோழி பிரசன்னம் காட்டியிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் என் அன்னை வாராகி எல்லா நலமும் வளமும் வழங்குவாளாக.